ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு கவுபாய் மிஷின் தான் முடிக்க போறோம். நமக்கு ஏகப்பட்ட மிஷின் இருக்கு. வாங்க அதுல ஒரு மிஷினை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மேப் மாதிரி அதை அமுக்குனீங்கன்னா நிறைய மிஷின் இருக்கும். அதில் நம்மளா ஒரு மிஷின் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுலயே கொஞ்சம் ஈஸியான மிஷின் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த மிஷின் செலக்ட் பண்ணலாம்? கீழே பாருங்க, ஆட்லாம் ஓடிக்கிறதுக்கு நெட் ஆன்ல வச்சிருக்கேன். இங்கே ஈஸியான மிஷின் எது? அதான் இருக்கு. 2500 தராங்க. 20 இதுக்கெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். கவுபாய் 2 அப்படின்னு போட்டுருக்க அந்த மிஷினில். வாங்க இப்போ கிளம்பிடலாம். கிளம்புனா ஓடிலாம் இல்லை, குதிரை இருக்குது நமக்கு. இந்த குதிரை தான் நல்லா ஃபாஸ்ட்டாக போகிற குதிரை. காசு கொடுத்து வாங்கி வச்சுருக்கேன். காசில் டைமண்ட் கொடுத்து வாங்கி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே என்ட்ரு ஆகணுமா? அப்போ என்ட்ரு ஆயிடலாம். அடுத்த உலகத்துக்கு போனோம். வந்துட்டோம், அடுத்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து அங்கே வேற போனோம். வேகமாக போயிடலாம். இதில் போனால் தான் ஈஸியாக இருக்கும். இந்த பக்கம் இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் தான் இருக்கான். இவன் தான் நமக்கு மிஷினை கொடுக்குறவன். அந்த மிஷினை என்ன மிஷின்? இவங்க அத்தை பையன் ஒருத்தன் காணா போயிட்டானா குகைக்குள்ளே. அவனை போய் காப்பாற்றி கூட்டி வரணும். சரி, கூட்டி வந்துடலாம். கவலைப்படாதராடே. 2500 வேற தர. காப்பாற்றாமல் வந்துடுவானா? காப்பாற்றிடலாம். இவன் வேறு நின்றுட்டு இருக்கான். இவனு மிஷின் கொடுக்குறவனோ? ஏதாச்சும் சொல்கிறா. இங்கே இல்லை, நம்மளை அங்கே போக சொல்கிறான்னு நினைக்கிறேன். வேற இவங்கிட்ட நின்றுட்டுருக்கேன். உள்ளே போக சொல்கிறாங்க நம்மளை. உள்ளே போயிடலாம். அப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. என்ன இது? ஜாம்பிகள் வாழ்கிற இடத்துக்கு நம்ம கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஜாம்பி 3 வந்துட்டு இருக்கு. 3 போட்டு தைக்கலாம். அப்போ நம்ம டபுள் பேரல் இருக்கு. டபுள் பேரல் ஆனால் பிரச்சனை என்னன்னா டக்குன்னு ரீலோட் ஆகாது, மெதுவாக ரீலோட் ஆகும். அதான் பிரச்சனை. ஆனால் இவங்க 3 பேரும் ஈஸியாக போட்டு தைக்கலாம். நம்ம கவலைப்படாதீங்க. ஒருத்தவனுக்கு சொல்லி முடிஞ்சு இன்னொருத்த வந்துட்டு இருக்கான். இங்கே ஒரு இன்னொருத்த படுத்துட்டு வந்துட்டு இருக்கான். படுத்துக்கிட்டே ஊறி வந்துட்டு இருக்கான். ஜாம்பிஸ் இவங்கெல்லாம். ஜாம்பி இன்னொருத்தம் சொல்லி முடிய போகுது. டக்குன்னு ரீலோட் ஆகு. இவனுக்கு ஒன் டாப் தான் விழுகும்னு நினைக்கிறேன். மண்டையிலே விழுகும். ஏன்னா படுத்துட்டு இருக்கான். இந்த பாருங்க, தலை ஷாட்டு ஒன்று தான். முடிஞ்சு போச்சு. இப்போ எங்கேயே போக சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே போக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளே போக சொல்கிறாங்க. ஆமாம், வீட்டுக்குள்ளே போக முடியுதான்னு பார்ப்போம். இந்த வீட்டுக்குள்ளே நான் போனதே இல்லை. வீட்டுக்குள்ளே போக முடியல கைஸ். அந்த இதை தொட்டோடனே நம்மளை வெளில போக சொல்கிறாங்க. அவ்வளோதான். சரி, ஓகே. அடுத்து வேற எங்கேயோ போக சொல்கிறாங்க. இந்த மிஷின் முடிய கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, போயிடலாம் நம்ம. வெளில வந்தாச்சு. அடுத்து எங்கடா போக சொல்கிறீங்க? ஓ, இந்த இடம் அந்த சுரங்கம் தோட்டுவாங்கல்ல கைஸ், அந்த இடத்துக்கு போக சொல்கிறாங்க நம்மளை. அந்த இடத்துக்கு போயிடலாம். நம்ம அந்த இடம் இருக்கிறதுலே தூரமானது. இந்த மேப்பில் தூரமான இடம் அது. மேப்பே சின்ன மேப் தான், ஆனாலும் இதில் கேம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. குதிரைலாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. வாங்க அந்த குகை நோண்டுற இடத்துக்கு போயிடலாம். தங்கத்தை எடுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு இடம் அது. குகை. அந்த குகைக்குள்ளே மாட்டிக்கிட்டே நினைக்கிறேன் ஒரு அத்தை பையன். வாங்க அவனை போய் காப்பாற்றி கூட்டி வந்துடலாம். எங்கடா குகையோட வாசல் இருந்தா இருக்கு, பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளதான் மாட்டிக்கிறேன் நினைக்கிறேன். வாங்க அதுக்குள்ள போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, ஆபத்தெல்லாம் இருக்கு அதுக்குள்ள. இங்க பாருங்க, 3 ஜாம்பி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ரெட் கலர் மார்க் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். 3 ஜாம்பி உள்ள இருக்கு. நம்ம பார்த்தா ஓடி வரும்னு நினைக்கிறேன். அந்த வந்துருச்சு கைஸ், பாருங்க பாருங்க. சொன்னா இதுக்குள்ள வேற மாதிரி இருக்கு. இது தவி ஓடி வருது, நாய் மாதிரி தவி ஓடி வருது. வங்க பாருங்க. ஐயோ டே என்னோட சோழியை முடிச்சுட்டு இருக்கேன் போல. ஐயோ சோழி முடிஞ்சு கைஸ். பரவாயில்ல, நம்ம ரிட்டர்ன் வந்துடலாம். ஃப்ரீ இருக்கு, ஒரு 3 ஆட்டம் இருக்கு. வந்துடலாம். நம்ம நிமிஷம் நம்ம முடிச்சே ஆகணும் கைஸ். டே என்னடா தவி வேகமா வரீங்க? அவங்க கூட ஸ்லோவா வந்தாங்க மனிதர்கள். நீங்க என்னடா இவ்வளவு வேகமா வந்துகிட்டு இருக்கீங்க கைஸ்? இங்க பாருங்க கைஸ், இவங்க எல்லாம் அட்டாக் பண்ண ரொம்ப கஷ்டம். நீங்க எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இவங்க மனுஷங்களா இல்லை ஜாம்பிஸா எதுன்னு எனக்கு புரியல. நீங்க வந்து வேற ஏதோ விலங்கு. ஜாம்பிஸ்லாம் இப்படி இருக்கா சொல்ல போனா? நீங்க என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? போட்டு தைக்காச்சு, 3 பேரையும் போட்டு தைக்காச்சு. இப்போ உள்ள போக சொல்றாங்க கேவுக்குள்ள. குதிரையை கூப்பிடலாமா? வேணாம், நம்ம நடந்தே போயிடலாம். அங்க பாருங்க, ஒளி வெளிச்சம், ஒளி தெரியுது. அந்த ஒளியை தொட்டா போதும் போல. இந்த இடத்த விட்டு வெளில போக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா அது? மனிதன் வந்துட்டான் கைஸ். இதான் உங்க அத்தை பையன் நினைக்கிறேன். ஓகே, இங்க பாருங்க, காப்பாற்றுவோம் இவனை. அங்க இருந்து 3 ஜாம்பி வந்துட்டு இருக்கு பாருங்க. இப்போதைக்கு நம்ம ஜாம்பின்னு பேர் வச்சிடலாம். சாகு. அவ்வளோதான் கைஸ்.
உண்டாப்புல இருக்குது. ஆனால் நான் புல்லட் தான் டக்கு காலியாக போயிடுது. நம்ம 100 ரூபா கொடுக்க வேண்டியதாக இருக்குது அடிக்கடி. சைடில் பார்த்தீங்களே தெரியும், 100 காயின் காட்ட ஆரம்பிச்சு புல்லட் காலியாக போகும்போது நான் அப்படியே அதை அமைக்கி விட்டுருவேன் டக்குன்னு காலியாக போகும்போது. மாதிரியே ரீலோடலாம் நம்ம பண்ண தேவையில்ல, அதுவே ரீலோட் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் எனக்கு கொஞ்சம் லேட்டாக வாங்க அந்த பையனை இப்போ போய் அனுப்பி விட்டுறலாம். அப்போ தான் ஓடி போக ஆரம்பிப்பான் இந்த இடத்த விட்டு. ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் இப்போ ஓட ஆரம்பிச்சிடலாம். குதிரை எடுத்துடலாம். உட்காருவானா குதிரையில் உட்காருவானா? இந்த பொறுக்க ஜாமி வந்துட்டு இருக்கு. ஏன்னா அவன் மட்டும் அட்டாக் பண்ண மாட்டேங்க, நம்ம அட்டாக் பண்ண வருது. இதெல்லாம் நம்ம அட்டாக் பண்ணையிலே நம்ம போயிடலாம். காட் ஆஃப் வார் கேம் மாதிரி அப்படிதான் நினைக்கிறேன். போயிடலாம்னு நினைக்கிறேன். வாங்க போயிடலாம். நம்ம காட் ஆஃப் வார் கேமில் வில்லன்ஸ் எல்லாம் அடிக்க தேவையில்லை, டக்குன்னு நம்ம ஏறி குச்சி போயிடலாம். அந்த மாதிரி போக முடியுமான்னு பார்ப்போம். வந்தாச்சு. எங்கடாடி என்னடா உட்காரா? குதிரையில் உட்காரா? உட்கார மாட்டான் போல. என்ன கிவ் அப் கேட்குது? வெளில போகல கைஸ். என்னாச்சு? இவங்கிட்ட போய் நிற்போம். ஏதாச்சும் காட்டுதானே? இவங்கிட்ட எதுவும் காட்டலை. ஆரம்பமாக இருக்கு, ஆனால் இங்கே தான் காட்டுது. வெளில போகிறதா கிவ் அப் கேட்குது. ஏன் கிவ் அப் கேட்குன்னு தெரில. அங்கே பாருங்க, அந்த இடத்துல தான் போக சொல்கிறாங்க நம்மளை. ஆனால் அந்த இடத்துக்கு போனால் கிவ் அப் கேட்குது. இவன்ட்டையும் எதுவும் காட்ட மாட்டேங்குது. தூரம் போயிட்டு வந்தாலும் எதுவும் காட்ட மாட்டேங்குது. ஒருவேளை இந்த மிருகத்தை அடிச்சு போட்டால் தான் நமக்கு வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க மிருகத்தை அடிச்சு போட்டுடலாம். பின்னால வந்து அட்டாக்கு பாருங்க கைஸ், போட்டு தாக்கிட்டாங்க. பரவாயில்ல, ரிட்டர்ன் வந்துடலாம். நம்ம வந்துட்டேன்டா. டேய் உங்களுக்கு இருக்குடா சாகு. 4 பேர் சேர்ந்து என்னையும் அடிக்கிறீங்க. 4 பேரா? எக்கச்சக்கமாக இருக்காங்க கைஸ். எத்தனை பேர்? அம்மா என்னவும் இல்லைங்களே. 5 பேர் இருக்காங்க. ஓகே, இவங்களை போட்டு தைக்கலாம் நம்ம. 5 பேர் சேர்ந்து ஒத்தால அடிக்க வரீங்களடா. ஜாம்பிஸ் ஒருத்தர் செத்தாலும் இவங்க அட்டாக் பண்ண வராங்க. இதே ஜாம்பிஸோட மூளை பாருங்க. ஒருத்தர் செத்து போச்சு, அதோட கண்ணு முன்னாடியே செத்து போச்சு. ஆனாலும் அதை அட்டாக் பண்ண வந்திருக்கு. அதான் ஜாம்பிஸோட மூளை. இங்கே பாருங்க, சாக மாட்டேங்கிறான். முட்டா பிடிச்சி விட்டு இது பெருசாக இருக்குது. இவங்க கேங்லேயே தான் எங்கள் லீடர்னு நினைக்கிறேன். இது ஒரு லைஃப் வச்சு நம்ம பின்னாடி தொடர்ந்து பாருங்க. போட்டு தைக்காச்சு. இதே ஒரு கேங்லேயே லீடர்னு நினைக்கிறேன். இதை போட்டு தைக்க விட்டுருவோம். இப்போ நான் முடிய போகுது இதுக்கு லைஃபு. இன்னும் எத்தனை இருக்குது? கொஞ்சம் தான் இருக்குது. என்னடா இது 200 அடி வாங்கிருச்சு. இன்னும் இருக்குது. என்னடா 300 வாங்கிருச்சு. என்னடா இன்னும் ஒன்று தான். அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சு கைஸ். வாங்க கிளம்பிடலாம் நம்ம. சப்பா எப்படியே இதையும் போட்டு தைக்கியாச்சு. டக்குன்னு இந்த மிஷினை முடிச்சா போதும் கைஸ். ஓடியே போயிடலாமா? குதிரையை கூப்பிட்டாச்சு. எப்படியோ வேகமாக போயிடலாம். வாங்க மிஷினை முடிச்சாச்சு. மியூசிக் எப்படி இருந்துச்சு? வாங்க போய் கிளம்பிடலாம். குதிரையை எடுத்துட்டு நம்ம குதிரையிலே போயிடலாம் கைஸ். நான் உட்கார மாட்டான்னு நினைக்கிறேன். வேகமாக போயிடுவோம் நம்ம குதிரையில். இங்கே பாருங்க ஓடி வந்துட்டு இருக்கேன். நம்ம இதை அமைக்கி டக்குன்னு. ஏன் நிற்கிற? ஓ இது அமுக்கினா ஒன்றும் இல்லை. உங்கள் பாருங்க ஓடி போயிட்டு இருக்கேன். நமக்கு முன்னாடி அவன். நம்ம வேகமாக போயிடலாம் கைஸ், கவலையப்படாதீங்க. டே போடா, நீ ஸ்லோவாக நடந்து வா, நான் வேகமாக போயிடுறேன். இங்கே பாருங்க வேகமாக வந்தாச்சு கைஸ். அதான் மிஷின் முடிய போகுது. அந்த அவங்ககிட்ட போயிட்டா முடியும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா குதிரையிலேருந்து குதிக்கிற ஸ்டைல பாருங்க. எக்ஸ்பைர்டு ஆயிடுச்சு. இந்த மிஷின் எக்ஸ்பைர் ஆயிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் ஏன் காசு தர மாட்டான்னு தெரிலையே. ஏன் காசு தர மாட்டான்? ஏன்டா காசு தர மாட்டேற? காசை கொடுறாடே. அவன் இங்கே வந்தால் தான் காசை கொடுப்பான் போல். வாங்க அவனை இங்கேருந்து நம்ம போட்டு தைக்கிடலாம். அவன் மேலே ஒரு புல்லட் கூட பட மாட்டேங்குது. கெட்டாக வந்து போட்டு தைக்கலாம். ஏ வாடா, நீ வந்தால் தான் காசு தருவானாண்டா. இங்கே பாருங்க குதிரை மேலே பட்டுருச்சு கைஸ், தெரியாம. ஐயோ குதிரை சாகலை. தாடா காசை தாடா டே. அவ்வளோ நன்ட்டாங்க கைஸ். கிட்ட வந்தனால கிடச்சிருச்சு நமக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கைஸ். ஓகே பாய்.